ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 27 முதல் மே 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, உச்சம் பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? பாருங்கள், உங்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போது 9ல் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். இப்போது 4, 7, 9 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் சுக்கிரன். அப்போது இதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 7இல் நீச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுவதால் நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியை குரு பகவான் பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. ஆதலால் இந்த கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு காசு பணம் சேரும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு படமும் ஒரு சீரியலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்னொரு படமும் இன்னொரு சீரியலில் கூட கமிட்மெண்ட் ஆகும். அற்புதமான நேரம். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு செழிப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அதில் லைனில் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். உபஜயஸ்தானம் நல்ல யோகத்தை தந்தார் சனி, இப்போ 7ஆம் இடத்துக்கு போயிட்டார அப்படின்னு வருத்தப்படாதீங்க. 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் உங்களை எதிர்த்து எல்லாரும் 7 தான், சமூகமும் 7 தான், மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் 7 தான். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் எல்லோருமே உங்களை ஒரு தின்ஸாக பார்ப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு இருந்திருக்கும், நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க, ஒரு இன்வால்மெண்ட்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவங்கள பார்த்த உடனே அவங்க மூஞ்சியை திருப்பிப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் சனி பகவான் இருந்தாலே ஏதோ ஒரு விரோத மனப்பான்மை, குரோத மனப்பான்மை ஏற்பட்டு விடும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் XRY யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். அங்கேருந்து எதிர்ப்பு வரும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண, அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏற்கனவே நீங்கள் விட்டு கொடுப்பதில் உங்களுக்கு நீங்கள் தான் கழுவுற மீனில் நழுவுற மீனாச்சு. நீங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் விட்டு கொடுப்பீங்க. சில நேரத்தில் கொஞ்சம் அரகண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் தோற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த 7இல் இருந்த ராகு இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது சூப்பருங்க. வெற்றி ஸ்தானத்தில் இருந்த சனி 7க்கு போயிட்டாரா, இப்போ அதே 6ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார். வெற்றி. எதிரிகள் இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடுவீங்க. எதிரிகள் இருந்தாலும் துவம்சம் பண்ணிடுவீங்க.
அற்புதமான காலம். அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் எதை தொட்டாலும் சக்ஸஸ்ங்க. நீங்கள் வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அந்த தகவல்கள் வரும். இல்லை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மற்றபடி உங்களுக்கு மேலே வேலை செய்கிற அதிகாரிகள் இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதாவது சக ஊழியர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக இருப்பார்கள். இந்த ராகு வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ சனியை வச்சு எதிர்ப்புங்கிறோம், ராகு வச்சு இப்படி சொல்கிறோம். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு கேரக்டரை கொண்டு வரும். மற்றபடி இந்த குரு பாருங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறார். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இந்த இரவு பணியாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா சில பேர், அது மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த 2ஆம் வீட்டுக்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள் சவாரி அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். ஏன் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 1000மோ 2000மோ ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே இந்த வாரமே காலி ஆகிடும். பார்த்தா திடீர்னு ஒயர் பற்றிக்கிச்சு, ஒயர் மாற்றணுங்க, எலக்ட்ரிக் ஒயர், இல்லைன்னா ப்ளம்பிங் குழா போயிடுச்சு, உடஞ்சி போச்சு, குழாவை மாற்றணும், இப்படி ஏதாவது ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும். அதுக்கப்புறம் பிபி சுகர் எகரும் உங்களுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு 7ல் வருவதால் சிறப்பு தான். ராசியை பார்க்குறது சிறப்பு தான். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல். நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், கோர்ட்டில் வளாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஜட்ஜஸ், இன்னும் சில கிளரிக்கல் கேட்டர் இருப்பாங்க. எல்லாருக்குமே இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஞான மார்க்கத்தில் கொஞ்சம் போகணும்னு விருப்பப்படுவீங்க. சில பேர் 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முக்தி போய் கோயில் குளங்களுக்குன்னு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். அற்புதமான ஒரு நேரம், சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. இந்த இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலருக்கு இந்த இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் பொற்காலம். சனி கெடுத்தாலும் ராகு கொடுப்பார். சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆதலால் கிரகங்கள் மிக சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்கு 27, 28, 29 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னா
சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமே.